சில மிக மிக முக்கியமான வீடியோக்கள் காணொளிகளை மக்கள் சரியாக எடுத்துகிட்டு போகிறதில்ல அப்படிங்கிற வருத்தம் எனக்கு எப்பொழுதுமே இருக்கும். இப்போ நான் பேச போகிற இந்த வீடியோவும் மிக மிக முக்கியமானது ஒரு வீடியோ. தமிழ்நாடு எவ்வளோ பெரிய பேராபத்தில் இருக்கிறது என்பதை தினத்தந்தி பத்திரிகையினுடைய செய்தி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நமக்கு என்ன சார், எல்லார் கையிலையும் நெட் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பார்ப்போம், ஜாலியாக இருப்போம் அப்படின்னு ஒரு தலைமுறை உருவாகிட்டு இருக்குது. ஆனால் இந்த செய்திகளை நீங்கள் படித்தீங்கன்னா அல்லது பார்த்தீங்கன்னா, நீங்கள் படிச்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னா நான் இப்போ அந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு சொல்லிடுறேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் இந்த நிலைமை நீடிச்சதுன்னா மிகப்பெரிய பேராபத்து, நீங்கள் கற்பனை பண்ண முடியாத பேராபத்திற்குள் தமிழ்நாடு சிக்கப் போகிறது நண்பர்களே. நான் உங்களை பீதி ஊட்டணுன்னோ அல்லது நிறைய பார்வையாளர்களை பெறணுங்கிறதுக்காகலாம் நான் வந்து மிகைப்படுத்தியெல்லாம் பேசலை. உள்ளபடியே உள்ளத்தினுடைய அடியாளத்திலிருந்து கவலையோடு பேசுகிறேன். இந்த வீடியோ அவ்வளோ முக்கியமானது ஒரு வீடியோ. ஒரு பேப்பர் இன்னைக்கு காலையில் நான் வந்து சலூனுக்கு போயிருக்கும்போது தினத்தந்தி பேப்பர் அங்கே இருக்குது. வீட்டில் வேறு 2 பேப்பர்கள், ஒரு ஆங்கில நாளேடும் இன்னொரு தமிழ் நாளேடும் வீட்டுக்கு வருது. காலையில் அங்கே போயிட்டு இதை பேப்பரை புரட்ட எனக்கு வந்து உண்மையிலே பயந்துட்டேன். என்ன நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டை சுற்றி, அதைத்தான் நம்ம விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். கொஞ்சமேனும் இந்த நாட்டின் மீது, தமிழ்நாட்டின் மீது, இந்த மாநிலத்தின் மீது, இந்த மக்களின் மீது உங்களுக்கு அக்கறை இருக்கும் என்று சொன்னால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். முடிந்த அளவு எல்லோருக்கும் கொண்டு போய் சேருங்கள். ஒரு விழிப்புணர்வு நோக்கத்திற்காக நான் வந்து இந்த வேண்டுகோளை உங்களிடம் வைத்து வீடியோவிற்குள் செல்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இது செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். ஒரு பெரும் சவாலான காலகட்டத்தில் உங்களுக்காக நின்று களத்தில் போராடி கொண்டிருக்கிறோம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை. அன்போடு கேட்டு இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறேன். 2 பேப்பர் வந்திருக்குங்க இன்றைக்கி. தினத்தந்தி வந்து இந்த மாதிரி 2 பதிப்பாக வந்திருக்குது. அதில் வந்து தலைப்புச் செய்தி ஒன்று இருக்குது. நான் தலைப்புச் செய்திக்குள்ளே பின்னாடி வர்றேன். 2வது பக்கம் 3வது பக்கத்துலேருந்து நான் வந்து ஆரம்பிக்கிறேன். சரிங்களா? எவ்வளோ பேராபத்து அப்படிங்கிறத பாருங்கள். பக்கம் 4 ரைட், நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன். அதில் வந்து சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஒதுக்கிய நிதி, ஒன்றிய அரசு ஒதுக்கிய நிதி வெறும் 0 தான். ₹1 கூட ஒதுக்கலை. நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தகவல் அப்படின்னு ஒரு செய்தி. இந்த ஒரு செய்தியை மட்டும் பார்த்துட்டு ஏதோ மெட்ரோ பற்றி பேச போகிறேன்னு நினச்சிடாதீங்க. ஒவ்வொரு பக்கத்துலேயும் தமிழ்நாடு எப்படியெல்லாம் வஞ்சிக்கப்படுகிறது என்று வேறு செய்திகள் இருக்கிறது. ஒவ்வொரு செய்தியும் அதிர்ச்சிக்குரிய செய்திகள். ரைட், இப்போ மெட்ரோ ரயில் திட்டத்தை பற்றி முதல்ல ஆரம்பிச்சுட்டு நான் ஒவ்வொரு செய்திக்குள்ளேயா போகிறேன். தினத்தந்தி பத்திரிகையில் இந்த செய்தி வருது. மத்திய அமைச்சர் பதில் தருகிறார். யாருக்கு? திரு தயாநிதி மாறன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஒரு கேள்வி எழுப்புகிறார். மற்ற ஸ்டேட்டுக்கெலாம் நீங்கள் எவ்வளோ நிதி கொடுத்துருக்குறீங்க? மெட்ரோக்கு ஏதாவது நிதி கொடுத்துருக்குறீங்களா இல்லையா? தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறீங்க? இதுவரைக்கும் 2ஆம் கட்ட மெட்ரோ பண்ணிங்கன்னு ஒரு கேள்வி எழுப்புகிறார். அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறாங்க. அந்த செய்தியை நான் அப்படியே வாசிக்கிறேன். திமுகவின் மத்திய சென்னை எம்பி தயாநிதி மாறன் சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் குறித்தும் பிற மாநிலங்களில் செயல்படும் மெட்ரோ திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒதுக்கிய நிதி விவரம் குறித்தும் கேள்வி எழுப்பினார். அதற்கு மத்திய வீட்டு வசதி மற்றும் ஊரகத்துறை இணை அமைச்சர் தோக்கன் சாஹூ எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ளார். தயவு செய்து சங்கிகளே, உங்களுக்கும் சேர்த்து தாண்டா பேசுகிறேன். சாரி, சேர்த்து தாண்டான்னு சொன்னது உங்களை காயப்படுத்தியிருந்தா இவரை என்ன பண்ணுறது? கோபம் வருதுல்ல எனக்கு. நீங்களும் தமிழ்நாட்டில் தான் வசிக்கிறீங்க, வாழுகிறீர்கள். உங்களுக்கும் சேர்த்து தான் கத்துறோம். அது என்னன்னே தெரியாமல் எங்களை ஒரு 10 பேர் வந்து என்னன்னே தெரியாமல் நீங்கள் வந்து கத்தும்போது அவ்வளோ கோபம் வருது. உங்களுக்காகவும் சேர்த்துத்தான் பேசி கொண்டிருக்கின்றோம். இப்போ எழுத்துப்பூர்வமாக ஒன்றிய அமைச்சர் பதில் கொடுத்துருக்காரு. அந்த பதில் என்ன தெரியுமா? அதிர்ச்சியான பதில். இந்தியாவில் மற்ற எல்லா மாநிலங்களுக்கும் பாஜக என்ன செய்யுது, தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யுது பாருங்க. தமிழ்நாடு உட்பட 8 மாநிலங்கள் மற்றும் டெல்லியில் மெட்ரோ ரயில் திட்டப்பணிகள் நடந்து வருகின்றன. இது மத்திய அமைச்சர் சொன்ன பதில். அதற்காக கடந்த 2 ஆண்டுகளில் இந்த மாநிலங்களுக்கு மத்திய அரசு 35,125 கோடி ரூபாய் நிதி வழங்கியுள்ளது. அதில் கர்நாடகாவிற்கு 7,658 கோடி, மராட்டியத்திற்கு 6,958 கோடி, குஜராத்துக்கு 6,557 கோடி, டெல்லிக்கு 5,925 கோடி, உத்தரப்பிரதேசத்திற்கு 4,542 கோடி, மத்திய பிரதேசத்திற்கு 2,196 கோடி, பீகாருக்கு ரூபாய் 1,138 கோடி, பீகாருக்கு
ரூபாய் 1138 கோடி, கேரளாவிற்கு ரூபாய் 146 கோடி ஒதுக்கியுள்ளது. ஆனால் தமிழ்நாட்டில் நடைபெறும் சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் மற்றும் மேற்கு வங்காளத்தின் கொல்கத்தா நகரில் நடைபெறும் மெட்ரோ ரயில் திட்டம் ஆகியவற்றிற்கு ₹1 கூட ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கவில்லை. எவ்வளோ பெரிய அநியாயம் இது! எவ்வளோ பெரிய தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்படும் எவ்வளோ பெரிய அநீதி இது! மாநில அரசு தன்னுடைய சொந்த வரி வருவாயில் இருந்து மெட்ரோ ரயில் திட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கு. இந்தியாவிலேயே ஒன்றிய அரசுக்கு மிக அதிகமான வரி வருவாயை தரக்கூடிய மாநிலத்தில் 2வது இடமாக தமிழ்நாடு இருக்கிறது. 2வது இடம். முதலிடம் மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா இருப்பதற்கு கூட வேறு ஒரு காரணம் இருக்குது. பல ஐடி நிறுவனங்கள், தமிழ்நாட்டில் செயல்படக்கூடிய ஐடி நிறுவனங்களுடைய தலைமையகம் மகாராஷ்டிராவில் இருக்குது. ஜிஎஸ்டி உள்ளிட்டவற்றை கணக்கிடுகின்ற பொழுது அது மகாராஷ்டிராவுக்கு போயிடுதுன்னு ஒரு கருத்து இருக்குது. அதையும் தமிழ்நாட்டில், அந்த தலைமையகங்களும் தமிழ்நாட்டில் இருந்தால் அதனுடைய வேலையெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்குது. அதனுடைய தலைமையகமும் தமிழ்நாட்டில் இருந்தால் தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அப்போ தமிழ்நாடு தான் முதன்மை மாநிலம். எதில்? உங்களுக்கு வரியை தர்றதில்ல. ஆனால் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கறதுல ₹1 கிடையாது. அப்போ மற்ற மாநிலங்களுக்கு எல்லாம் அள்ளி கொடுத்துருக்கீங்களே ஐயா. உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுத்துருக்கீங்களே, குஜராத்துக்கு கொடுத்துருக்கீங்க, மத்திய பிரதேசத்துக்கு கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு ₹1 தரணும்னு உங்களுக்கு தோணலையா? எவ்வளோ வஞ்சிக்கப்படுகிறோம் என்று பாருங்கள். இது 4ஆம் பக்கம், தினத்தந்தியில் 4வது பக்கம் வந்த செய்தி. சரியா? அப்படியே 5வது பக்கத்தில் செய்தி. கடற்கரை செங்கல்பட்டு இடையே மாலை நேரத்தில் மின்சார ரயில்கள் தாமதம், பயணிகள் அவதி. ஒரு பக்கம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எங்களுக்கு மெட்ரோவுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு நிதி தரமாக இருக்கிறீங்க, மாநில அரசே பார்த்துக்கணுங்கிறீங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் இயக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ரயில்வே, மின்சார ரயில்கள் அதை சரிவர இயக்குவதில்லை. அப்போ திட்டமிட்டு நீங்கள் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறீர்களா, பழி வாங்குகிறீர்களா? தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் உங்களுக்கு ஓட்டு போடலைங்கிற காரணத்துக்காக இதை எதையுமே பேச மறுக்கின்ற தயங்குகின்ற ஒரு கூட்டம் திருப்பி திருப்பி திமுகவை கேள்வி கேட்டுட்டு இருக்குது. தமிழ்நாட்டு அரசையும், முதலமைச்சரையும், திராவிட கட்சிகளையும், திராவிடத்தையும். சரி, அப்போ கேட்கக்கூடாதா? திராவிடம் இதே இந்த பேப்பரில் திராவிடம் என்ன கிழிச்சதுங்கிறதா செய்தி வந்திருக்குதாப்பா? நான் எஸ், வந்திருக்குது. இந்த செய்திக்கு மேலே சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒதுக்கிய நிதி 0ங்கிற செய்திக்கு மேலே 4ஆம் பக்கத்தில் செய்தி. மாணவர்களுக்கு ₹1000 வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோவையில் இன்று தொடங்கி வைக்கிறார். ரைட். லட்சக்கணக்கான மாணவர்கள் பலன் பெறுகிறார்கள். 3.28 லட்சம் மாணவர்கள் பலன் பெறக்கூடிய, ஏற்கனவே மாணவிகளுக்கு ஒரு திட்டம் கொடுத்தாச்சு, புதுமை பெண் திட்டம். இது தமிழ் புதல்வன் திட்டம். அப்போ மாணவர்களுக்கு ₹1000. ஒரு பேப்பரில் ஒரு ஒன்றிய அரசு எப்படி இயங்குகிறது, மாநில அரசு எப்படி இயங்குகிறதுங்கிற செய்தி அந்த ஒரு பேப்பர் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். தினத்தந்தியில் நீங்கள் முதல் செய்தி, தலைப்புச் செய்தி, நாடாளுமன்றத்தில் 44 திருத்தங்களுடன் வக்ஃபு வாரிய சட்ட மசோதா தாக்கல். நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க? திருப்பி திருப்பி மதம் சார்ந்து, ரைட், எப்படியாவது இஸ்லாமியர், ஹிந்து இந்த பிரச்சனை எடுக்கணும். வக்ஃபு வாரியத்தை போய், அது இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள், பள்ளிவாசல்கள் உள்ளிட்டவற்றை கண்காணிக்கக்கூடிய வக்ஃபு வாரியம், அதுக்கு ஒரு சட்ட திருத்த மசோதா. நாட்டில் நிதி பிரச்சனை இருக்குது, ஒலிம்பிக்கில் பஞ்சாயத்து இவ்வளோ போயிட்டு இருக்குது, இதை பற்றிலாம் உங்களுக்கு கவலை இல்லை. முதல் பக்க செய்தி அதான். இப்போ இந்தியா கூட்டணி கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததை தொடர்ந்து கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இது முதல் செய்தி. அப்போது பாஜக முதல் பக்கத்தில் வந்த செய்தி என்ன? நாடாளுமன்றத்தில் 44 திருத்தங்களுடன் வக்ஃபு வாரிய சட்ட மசோதா தாக்கல். மதம் சார்ந்த விஷயத்தையே பாஜக கவனம் செலுத்துது. அப்படியே திருப்பினீங்கன்னா 2வது பக்கத்தில் மனித நேயம், மக்கள் ஒற்றுமையை போற்றுவோம், சாதி மத வேறுபாடுகள் இன்றி பண்பாட்டு விழாக்களை கொண்டாட வேண்டும், மாமதுரை விழாவை தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. அப்போ தமிழ்நாடு அரசு என்ன செய்யுது? சாதி மத வேறுபாடுகளை கலைந்து நாம் என்ன செய்வோம்? எல்லாரும் ஒன்றா நிற்போம் அப்படிங்கிறதுக்கான முயற்சி எடுக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வக்ஃபு வாரிய சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வந்து திருப்பி சிஏஏ என்ஆர்சி கொண்டு வந்த மாதிரி இப்போ திருப்பி வக்ஃபு வாரியத்தில் போய் கை வச்சு இஸ்லாமியர்களை ஏதாவது நோண்டிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு.
நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்க மறுக்கிறீங்க. தமிழ்நாடு என்ன செய்யுது? தமிழ்நாட்டினுடைய சொந்த பணத்தில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போராடி இங்கே வளர்ச்சி பணிகளை செய்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு மேலேயே கோவை உக்கடத்தில் 460 கோடியில் கட்டப்பட்டுள்ள பிரம்மாண்ட மேம்பாலத்தை இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இந்த மேம்பால பணிகள் அஇஅதிமுக ஆட்சி காலத்திலே தொடங்கிடுச்சு. ஸோ கிரெடிட்டை நம்ம அஇஅதிமுகவுக்கு கொடுக்கணும். விருப்ப வெறுப்பின்றி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அந்த பணிகள் தொடங்கப்பட்டது அஇஅதிமுக காலத்தில். இப்போ மிகச்சிறப்பாக அந்த பணிகளை முடித்து வைத்து ஜெயலலிதா அம்மையார் மாதிரி இல்லாமல் கலைஞர் கொண்டு வந்த திட்டம் என்பதாலேயே மதுரவாயில் பறக்கும் சாலையை அப்படியே பாதியில் நிப்பாட்டின மாதிரி நிப்பாட்டாமல் அதிமுக ஆட்சி காலத்தில் அதற்கு புள்ளி வைத்திருந்தாலும் அந்த பணிகளை மிக விரைவாக முடித்து அந்த பணிகளுக்கு நிதி ஒதுக்கி அந்த பாலத்தை இன்றைக்கு 3 ஆண்டுகளில் இந்த பாலத்தினுடைய பணிகளை நிறைவு செய்து இன்றைக்கு திறந்து வைக்கிறார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின். இது இன்னொரு செய்தி. அடுத்த பக்கத்தை பாருங்க. அப்படியே ராகுல் காந்தியுடன் தமிழக மீனவர்கள் சந்திப்பு. நாடாளுமன்றத்துக்குள்ளே சந்திக்கிறதுக்கு அனுமதிக்கல. ஏன் தமிழ்நாடு மீனவர்கள் ராகுல் காந்தியோட சந்திப்பு அப்படின்னா, அகைன் தமிழ்நாடு மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுகிறார்கள். 2 தினத்தந்தி இன்னைக்கு. இன்னொரு தினத்தந்தியுடைய ஹெட்லைன்ஸு, நாட்டுப்படகுகள் பறிமுதல், எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக 23 தமிழக மீனவர்கள் சிறைபிடிப்பு, இலங்கை கடற்படை நடவடிக்கை. நீங்கள் என்ன சொன்னீங்க? நரேந்திர தாமோதரதாஸ் பிரதமராக வந்துவிட்டால் இலங்கை கிடுகிடுன்னு நடுங்கும், அப்படியே பயந்துருவாங்க. இன்னைக்கு இவ்வளவு மீனவர்களை அப்படியே நெக்ஸ்ட் பேஜ் திருப்பினீங்கன்னா, நாடாளுமன்ற உறுப்பினர் திரு துரை வைகோ அவர்கள், தமிழக மீனவர்களை இந்த நாட்டின் குடிமக்களாக மத்திய அரசு கருதவில்லையா? மக்களவையில் துரை வைகோ கேள்வி. அதில் அவர் என்ன சொல்கிறாரு? 2024ஆம் ஆண்டில் மட்டும் கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மிக அதிகமான தாக்குதல்கள் தமிழ்நாடு மீனவர்களின் மீது நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன இலங்கை இராணுவத்தால்ங்கிறார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் இதே பிரச்சனையை மையப்படுத்தி நாடாளுமன்றத்தில் பேசினார். அவர் மாநிலங்களவையில் பேசுகிறார். அவருடைய மகன் மக்களவையில் அதே பிரச்சனையை முன்வைத்து மீனவர்களுடைய நலன் சார்ந்து இன்றைக்கு பேசுகிறார். இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒரு செய்தி ஒரு பத்திரிக்கையில் நீங்கள் இதை படிச்சிங்கன்னா தெரியும். பாஜக யாரு, திமுக யாரு, காங்கிரஸ் யாரு, மதிமுக யாரு, கம்யூனிஸ்ட் யாரு தெரிஞ்சிடும். சரி, பாஜக தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் இப்போ என்ன பண்ணுறாரு? அண்ணாமலை தமிழ்நாட்டுக்கு நிதி தரல. ஏன் நிதி தரலன்னு கேட்கணும். கேட்கல. இவ்வளவு வஞ்சிக்கப்படுகிறது தமிழ்நாடு, அதை பற்றி கேட்கல. என்ன சொல்கிறாரு? துரை வைகோ செய்திக்கு மேலே 9ஆம் பக்கத்தில் அப்படியே செய்தி, வக்பு வாரிய திருத்த சட்டம் அரசியல் காரணங்களுக்காக காங்கிரஸ் திமுக எதிர்ப்பு, அண்ணாமலை விமர்சனம். எப்படி அகைன் திருப்பி இந்த இஸ்லாமிய பிரச்சனையே தான், இஸ்லாமிய ஹிந்து ஹிந்து இஸ்லாமியன் சண்டை. இதை தவிர நீங்கள் ஆக்கப்பூர்வமாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க? ஒரு பேப்பர்லங்க, ஒரே பேப்பரில் இவ்வளவு செய்தி. ஒரு மாநிலம் எப்படி வஞ்சிக்கப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு அவ்வளவு செய்தி ஒரு பேப்பரில் நிறைய. நமக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குது. இப்போ நீங்கள் நினைக்கலாம், சார் என்ன தமிழ்நாடு நிதி கொடுக்குன்னு சொல்லிட்டீங்க, தமிழ்நாடு மட்டும் தான் நிதி கொடுக்குதா, மற்ற ஸ்டேட் நிதி கொடுக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் ஜிஎஸ்டி மட்டுமல்ல நண்பர்களே, வெறும் இன்கம் டேக்ஸ் மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமான செய்தி இருக்குது சொல்லிட்டா. டோல்கேட் இருக்குல்ல, டோல்கேட் மூலம் மட்டும் இந்திய ஒன்றிய அரசுக்கு, மைய அரசுக்கு ஒரு மாநிலமாக தமிழ்நாடு கொடுக்கக்கூடியது எவ்வளோ தெரியுமா? இந்தியாவிலேயே மிக அதிகமாக டோல்கேட் மூலமாக பணம் தரக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. உத்தரப்பிரதேசம் இருக்குது, ஆனால் உத்தரப்பிரதேசம் நம்மை விட பன்மடங்கு பெரிய மாநிலம். தமிழ்நாட்டை மாதிரி 2 மடங்கு சைஸு. ரைட்டா? இது அகைன் நிதின் கட்கரி சொன்ன தகவலை நான் சொல்கிறேன். எதையுமே ஏன் தகவல் இல்லை, ஆதாரமின்றி நான் ஒருபோதும் பேசுவதில்லை. நாடு முழுவதும் 48,452 கிலோமீட்டர் நீளத்துக்கு சுங்கச்சாலை உள்ளது. இது கேள்வி. 2023-24 மட்டும் எவ்வளவு சுங்கச்சாவடி மூலம் பணம் வசூலிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு கனிமொழி சோமு அவர்கள், மருத்துவர் கனிமொழி சோமு அவர்கள் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கு பதில் சொல்லுது ஒன்றிய அரசு. 55,844 கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளோங்க? 55,844 கோடி ரூபாய் ஒரு ஆண்டில் மட்டும்.
இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களிலும் சேர்ந்து வசூலிக்கப்பட்ட தொகை 55,000 கோடி. இதில் தமிழ்நாடு மட்டும் எவ்வளோ கொடுத்துருக்கு தெரியுமா? 4,221 கோடி கொடுத்துருக்கு. தமிழ்நாட்டை மாதிரி 2 மடங்கு உள்ள மாநிலம், இன்னும் அதிகம். பரப்பளவுலையும் மக்கள் தொகையிலையும் சட்டமன்ற உறுப்பினர்களின் அடிப்படையிலும் தமிழ்நாட்டில் 40, புதுவையோட சேர்த்து. உத்தரப்பிரதேசில் 80, அப்படியே டபுள். இன்னும் அதிகமாக மக்கள் தொகை, இன்னும் அதிகமான நிலப்பரப்பு. இப்போ நம்ம 4,000 கோடி கொடுத்துருக்கோம், அவன் எவ்வளோ கொடுக்கணும்? 8,000 கோடி கொடுத்துருக்கணும்ல. ஆனால் அவன் எவ்வளோ தெரியுமா கொடுத்துருக்கான்? 6,000 கோடி. 6,695 கோடி தான் உத்தரப்பிரதேசத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டில் வாகனங்களினுடைய எண்ணிக்கை அதிகம். வாகனங்களுடைய எண்ணிக்கை எப்போ அதிகமாகும்? வளர்ச்சி அதிகமாக இருந்தால் அதிகமாகும். அப்போ இந்த வளர்ச்சியை பால்படுத்தி சீர்படுத்தி சின்னாபின்னப்படுத்த வேண்டும் என்று ஒன்றிய அரசு திட்டமிட்டு நம்மை வஞ்சிக்கிறது. நீ வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிற, பாலத்துக்கு மேலே பாலம் கட்டுற, நீ மெட்ரோவுக்கு மேலே மெட்ரோ கட்டுற, புதிய புதிய தொழிற்சாலைகளை கொண்டு போகிற, எல்லாத்தையும் தடுத்து நிறுத்து, எப்படியாவது உன்னைய பின்னாடி இழுக்கணும். இது என்ன வேலை? 4,221 கோடி ரூபாய் தமிழ்நாடு மட்டும் கொடுத்துருக்கு. இதில் என்னன்னா, உத்தரப்பிரதேசம் 6,695 கோடி ரூபாய். ஆனால் தமிழ்நாட்டில் வெறும் 3,109 கிலோமீட்டர். இந்த 3,109 கிலோமீட்டர் நீளமுள்ள சுங்கச்சாலையில் 67 சுங்கச்சாவடிகளை வச்சிருக்கிறாங்க. இப்போ பாருங்க, கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டருக்கு ஒன்று. ஒவ்வொரு 60 கிலோமீட்டர் தாண்டறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? அதுவும் சென்னையில் இருக்கவங்களுக்கு தெரியும். இங்கே போரூரில் ஒரு டோல்கேட்டு, கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா புழலுக்கு முன்னாடி ஒரு டோல்கேட்டு. இதை இங்கேருந்து வந்தீங்கன்னா அங்கேருந்து வரவங்க நொந்தான். புழல் தாண்டினவன்னு ஒரு டோல்கேட்டு, அப்படியே போரூரில் ஒரு டோல்கேட்டு, கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா செங்கல்பட்டில் ஒரு டோல்கேட்டு. எத்தனை? சரி, இந்த பணம்லாம் அப்போ தமிழ்நாட்டுக்கு வரலையா சார்? இன்னும் அதையும் அவரே சொல்கிறாரு. யார்? ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரி சொல்கிறார், இந்த பணம் இந்திய ஒருங்கிணைந்த நிதி கணக்கில் செலுத்தப்படுகிறது. சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு எந்த நிதி பகிர்வும் இந்த கட்டண வசூல் தொகையிலிருந்து வழங்கப்படுவதில்லை. அப்போ 4,000 கோடி ரூபாய் எங்ககிட்டேருந்து வாங்கிட்டு போறீங்க, அதுலேருந்து எங்களுக்கு எந்த காசும் கிடையாது. ஒருங்கிணைந்த நிதி பகிர்வுக்கு பேர். ஒருங்கிணைந்த நிதி பகிர்வுனா அதை எடுத்து நீங்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்கலாம், பீகாருக்கு கொடுக்கலாம், ஆந்திராவுக்கு கொடுக்கலாம், எல்லாருக்கும் கொடுக்கலாம். கொடுங்க சார், தப்பு இல்லை. எங்களுக்கும் கொடுங்கன்னு தானே கேட்குறோம். நீங்கள் ஏன் அவனுக்கு கொடுக்கீங்க? நாங்கள் கேட்கவே இல்லையே. உங்களுக்கு தரமாட்டோம். அப்போ ஒரு கேள்வி இங்கேருந்து வருது. ஆராசா கேட்கிறார், திருமிகு கனிமொழி கேட்கிறார், அப்போ நாங்கள் நிதி தரமாட்டோம்னு சொன்னால் என்ன ஆகும்னு கேட்டால் ஐயோன்னு ஹெச் ராஜா வானத்துக்கு மீன் குதிக்கிறார். அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. அதை சொன்னால் தேச விரோதம். என்னங்க? தமிழ்நாடு மக்கள் தயவு செய்து சிந்திங்க. விருப்ப வெறுப்பின்றி மத வெறிக்கு அடிமையாகி மத வெறிக்கு இரையாகி பாஜக என்ன செய்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு நிதி தராட்டாலும் பரவாயில்ல, மெட்ரோ வேண்டாம், வளர்ச்சி வேண்டாம், கம்பெனி வேண்டாம், சோறு கிடைக்காது நாளைக்கு. இதெல்லாம் இருந்தால் தான் தம்பி வேலைவாய்ப்பு இருந்தால் தான் உனக்கு சாப்பாடு. நேரடியாகவோ மறைமுகமாகவோ நீங்கள் பாஜகவில் இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் சேர்த்தே பேசுகிறேன். நீங்கள் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பீங்கல்ல, உங்கள் தொழிலும் உங்கள் வருமானமும் எப்போ உறுதிப்படுத்தப்படும்னா, இங்கே தொழிலும் வளமும் நல்லா இருந்தால் தான். இது எல்லாத்தையும் கீழே இழுத்து விட்டாச்சுன்னா, நீங்கள் பாஜக காரன் எப்படிங்கிறதுனாலாம் உங்களுக்கு யாரும் சம்பளம் தர போகிறது இல்லை. நாளைக்கு வேலையை விட்டுட்டு தெருல நிற்கும் போது நரேந்திர தாமோதரதாசோ நிதின் கட்கரியோ அமித்ஷாவோ உங்களுக்கு சோறு போட மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. மேலே இருக்கக்கூடிய ஒன்றிய அமைச்சர்கள் அண்ணாமலைலாம் செட்டில் ஆகிருப்பாங்க நல்லா. நீ கீழே இருந்துட்டு போலோ பாரத் மாதா கி ஜெய்னு சொல்லிட்டு மத வெறியை தூண்டிவிட்டு உங்களை பேராபத்து தமிழ்நாட்டிற்கு. தமிழ்நாடு தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இத்தனையையும் தாண்டி தமிழ்நாடு இன்றைக்கு நிற்கிறது என்று சொன்னால் அது இந்த திராவிட மாடல் அரசிற்கு ஒரு பெரிய கிரெடிட் கொடுத்தாகணும். இங்க நான் திருப்பி சொல்ல, நிறைய போதாமைகள் இருக்கு, குறைபாடுகள் இருக்கு, அது வேற. ஆனால் இவ்வளவு சிக்கல்களை தாண்டி நாம நிற்கிறோம் அப்படின்னா புரிந்து கொள்ளுங்கள், தமிழ்நாட்டை பால்படுத்த நினைக்கும் இந்த பாசிச பாஜகவின் சதி திட்டத்தை நாம் ஒருங்கிணைந்து முறியடிக்க வேண்டும். ரைட்டா? அவங்க ஓட்டு போடலைங்கிற கோபத்தில் நிதி தர மறுக்கிறான்.
மிரட்டி ஓட்டு வாங்கலாம்னு நினைக்கிறாங்க. ஏற்கனவே உனக்கு கொஞ்சம் போட்டோம்ல, இனி அதுவும் போட மாட்டோம், நீங்கள் முடிவு எடுக்கணும் அப்படின்னா தான் திருந்துவார்கள். அதை மனதில் கொள்ளுங்கள் என்று சொல்லி, தமிழ்நாட்டை சங்கிகளிடமிருந்து காப்பாற்றுவோம், அதற்கு அனைவரும் இணைந்து பயணிப்போம் என்று சொல்லி தமிழ் கேள்வியை சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.